அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து, இறைவனே, உங்களுடைய பயங்கர தோற்றத்தை கண்டு மக்கள் பயத்தோட நடுங்கி நிற்கிறாங்க. அவ்விதமே நானும் பயந்து நடுங்கி நிற்கிறேன். விஷ்ணுவே, உங்கள் பிரகாசமான வண்ணங்கள் பொருந்திய வாயையும் ஒளிமிக்க அகன்ற கண்களையும் உடைய உங்களை பார்த்து அச்சமுற்ற நான் தைரியத்தையும் அமைதியும் அடையலை. ஊழித்தீக்கு ஒப்பான உங்கள் முகத்தை கண்டதும் எனக்கு திசைகள் தெரியவில்லை, எந்தவித சுகமும் தெரியவில்லை. அகில உலகிற்கும் ஆதாரமானவரே, அருள் புரிய. திருதராஷ்டிர குமாரர்கள் அரசர் கூட்டத்துடன் பீஷ்மர், துரோணர், கர்ணனுடன் உங்கள் வாயில் வேகமாக பிரவேசிக்கிறார்கள். சிலர் பொடிப்பட்ட தலைகளோடு உங்களுடைய பல்லுக்கு இடுக்குகளில் சிக்கியவாறு காணப்படுகிறார்கள். கடலை நோக்கி விரைந்தோடும் நதிகளின் பெருக்கென வெண்தழல் வீசும் உங்களுடைய வாய்களில் அவர்கள் புகுந்தார்கள். தீயில் விழுந்து மடியும் விட்டில் பூச்சிகள் போன்று நாசம் அடைவதற்காகவே அவர்கள் உங்களுடைய வாயில் நுழைந்தனர். அனைத்து உலகையும் தீ உமிழும் வாயினால் விழுங்கி திரும்பும் நாவால் துழாவுகிறீர்கள். விஷ்ணுவே, உங்கள் கொடுஞ்சுடர்கள் உலகம் முழுவதையும் வெப்பத்தால் நிரப்பி வாட்டுகின்றன. பயங்கர வடிவெடுத்த தாங்கள் யார்? தயவுசெய்து கூறும். தங்களை வணங்குகிறேன், அருள் புரிய. ஆதி புருஷரே, தங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உமது செயல் எமக்கு விளங்கவில்லை. அர்ஜுனன் இவ்விதாக கேட்ட பிறகு தான் பயங்கர சொரூபம் எடுத்ததன் காரணத்தை பகவான் சொல்கிறார். நான் உலகங்களை அழிக்கின்ற மகா காலன். இப்பொழுது உலகங்களை சம்ஹாரம் செய்ய முனைந்திருக்கிறேன். நீ புரிவது இருப்பினும் எதிரி படையினர் யாரும் வாழப்போவதில்லை. பீஷ்மர், துரோணர், கர்ணன் முதலியோர் அழிவது திண்ணம் என்பதை இவ்விதம் பகவான் அர்ஜுனனுக்கு உணர்த்துகிறார். ஆகவே நீ எழுந்திரு, புகழை பெற்றுக்கொள். எதிரிகளை வென்று அரச போகத்தை அனுபவி. இவர்கள் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டவர்கள். இடது கையால் அம்பு எய்யும் அர்ஜுனா, நீ நிமித்தமாக மாத்திரம் இரு. நிமித்தமாகனா நீ ஒரு காரணம்தான். நீ செயல்பட போகிறது நான் தான், மாய்ப்பது நான். நீ ஒரு நிமித்தம்தான் என்கிறார் பகவான். துரோணரையும் பீஷ்மரையும் ஜெயத்ரனையும் கர்ணனையும் மற்ற போர் வீரர்களையும் நீ கொல். வெற்றி உனது, போர் புரிவாயாக. அர்ஜுனன் கொல்ல தயங்கவர்கள் பெயர்களை மட்டும் தனித்தனியே குறிப்பிட்டு அவர்களை தாம் முன்பே கொன்றுவிட்டதாய் பகவான் கூறுகிறார். பாவம் வருமோ என்று அர்ஜுனன் தயங்கினான். அதை போக்கவே பகவான் இவ்விதம் கூறினார். பகவான் அர்ஜுனன் என்ன செய்தான் என்பதை சஞ்சயன் சொல்கிறார். கேசவனுடைய இம்மொழி கேட்டு அர்ஜுனன் நடுங்கியபடி கை கூப்பினான். மீண்டும் பகவானை நோக்கி பேசலானான். அர்ஜுனன் சொன்னது, பகவானே, உங்கள் புகழில் உலகம் மகிழ்ச்சி அடைகிறது. அச்சமுற்ற அரக்கர்கள் நாற்புறமும் ஓடுகிறார்கள். சித்தர் கூட்டம் வணங்கி நிற்கிறது. இவை அனைத்தும் பொருத்தமானவைகளே. மகாத்மாவே, பிரம்மாவை படைத்த உங்களை ஏன் அவர்கள் நமஸ்கரிக்க மாட்டார்கள்? தோன்றியதும் தோன்றாததும் இவ்விரண்டுக்கும் அப்பாற்பட்டதும் அழியா பொருளும் தாங்கள் என்ன சொல்கிறார்.